ஹாய் பசங்களா! இந்த வீடியோல நான் காப்பி பேஸ்ட் எப்படி பண்ணலான்றது உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ, அதாவது இந்த காப்பி பேஸ்ட் அப்புறம் கட் பேஸ்ட் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். ஓகே. ஸோ, அதுக்கு பிஃபோர் நமக்கு இங்க ஒரு பேராகிராஃப் வேணும்ல. அதுக்கு நான் என்ன பண்றேன், ஈக்குவல் டூ போட்டு RA அதாவது RANDன்னு போட்டு ஓப்பன் க்ளோஸ் குடுத்து என்டர் குடுத்துக்கிறேன். ஸோ, ஒரு பேராகிராஃப் வந்துரும். ஓகே. இந்த ஷார்ட்கட் கீ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு நீங்க எப்படியோ டாக்குமெண்ட்ட பார்த்து டைப் பண்ண ரொம்ப நேரம் ஆகும்ல. ஸோ, இத யூஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ நாம இத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்றது எப்படி செலக்ட் பண்ணுவீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு மவுஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு உங்களோட கீபோர்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே. ஸோ, இப்ப நான் என்ன பண்றேன், மவுஸ்ல வந்து டபுள் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேருந்து பண்றேனோ அந்த ஒரு வேர்ட் செலக்ட் ஆகும். இல்லையா ஃபாஸ்ட்டா ட்ரிபிள் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முழு பேராகிராஃப் செலக்ட் ஆகுற மாரி இருக்கும். 1, 2, 3 இப்ப நோட் பண்ணி பாருங்க. இங்கேயும் 1, 2, 3 அந்த பேராகிராஃப் செலக்ட் ஆகுற மாரி இருக்கும். ஓகே. இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணலாம், மவுஸ்ல டிராக் பண்ணி செலக்ட் பண்ண முடியும். இதுவே எனக்கு வந்து இப்போ இதுல நெறைய பேராகிராஃப் இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற எல்லாமே செலக்ட் பண்ணும். அதாவது இப்போதைக்கு ஒரு பேஜ்ல தான் இருக்கு. அதாவது பாதி பேஜ் கூட வரல. இது எல்லாமே செலக்ட் பண்ண இந்த டாக்குமெண்ட்ல இருக்க எல்லாமே செலக்ட் பண்ணா, அதுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஏ. அதாவது கண்ட்ரோல் ஏன்னா டூ செலக்ட் ஆல். சரிங்களா? ஓகே. இப்போ ஒரு சில பேருக்கு இத நோட் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு வேர்ட் செலக்ட் ஆகும். ட்ரிபிள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பேராகிராஃப் செலக்ட் ஆகும். இல்ல அந்த ஹோல் டாக்குமெண்ட் வேணா நீங்க கண்ட்ரோல் ஏ குடுக்குற மாரி இருக்கும். சரி? ஓகே. இப்போ நீங்க எப்படி கீபோர்ட்லயே யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவீங்கன்னா, கீபோர்ட்ல இப்போ என்னோட மவுஸ் கர்சர் நான் இங்க வச்சுடுறேன். ஓகே. அந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். சரி. இதுக்கு என்ன ஷார்ட்கட் கீனா, ஷிஃப்ட் பிடிச்சுக்கணும். ஷிஃப்ட் பிடிச்சுட்டு நீங்க ஆரோ மார்க் பிரஸ் பண்ணீங்கன்னா, அந்த இடத்துல செலக்ட் ஆகும். இல்ல நான் டவுன் ஆரோ கிளிக் குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கீழ இப்படி செலக்ட் ஆகி போற மாரி இருக்கும். இல்ல மவுஸ் கர்சர் இந்த இடத்துல லாஸ்ட்ல இருந்து இருக்குன்னா, நீங்க அதே ஷிஃப்ட் தான் என்னன்னா, அப் ஆரோ, லெஃப்ட் ஆரோ இப்படி குடுத்தீங்கன்னா, அது மேல இப்படி செலக்ட் ஆயின்னு போகும். சரி. இப்போ நம்ப காப்பி பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? அதாவது கண்ட்ரோல் சி காப்பிக்கு, பேஸ்ட்க்கு வந்து கண்ட்ரோல் வி, கட்டுக்கு வந்து கண்ட்ரோல் எக்ஸ். பட் என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன். காப்பி மீன்ஸ் இப்ப நீங்க இங்க பாருங்க. நான் என்ன பண்றேன், இங்க கண்ட்ரோல் சி குடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் சி குடுத்தா காப்பி பண்ணலாம். இல்லாட்டினா இங்க ரைட் கிளிக் குடுத்து காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். காப்பி கிளிக் குடுத்துட்டு, கீழ அகைன் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்றேன். ஓகே. ஸோ இங்கேயும் அந்த பேராகிராஃப் இருக்கு. இங்கேயும் இருக்கு. காப்பி மீன்ஸ் ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த இன்னொரு இடத்துல நம்ம கொண்டு போறது. இதுவே இப்ப கட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் எக்ஸ் குடுத்தும் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டினா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ரைட் கிளிக் குடுத்து உங்களால கட் பண்ண முடியும். நான் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணேன். கண்ட்ரோல் எக்ஸ் குடுக்குறேன். இந்த இடத்துல இந்த பேராகிராஃப் நம்மள விட்டு போயிடும். ஓகே. இப்போ கண்ட்ரோல் வி குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிற விஷயத்த கொண்டு வந்து நம்ம இங்க வைக்கிறோம். சரியா? இப்போ இந்த காப்பி பேஸ்ட்ன்றது ஆல்ரெடி நெறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. இங்க நோட் பண்ணி பாருங்க. கண்ட்ரோல புடிச்சுக்கிட்டு டிராக் பண்ணி ரிலீஸ் பண்ணா காப்பி பேஸ்ட் ஆகுற மாரி இருக்கும். ஓகே. இல்ல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஷிஃப்ட் புடிச்சுட்டு டிராக் பண்ணி ரிலீஸ் பண்ணா என்ன ஆகும்னா, கட் பேஸ்ட் ஆகுற மாரி இருக்கும். இப்ப இத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி சொன்ன மாரி நான் என்ன பண்றேன்னா, ட்ரிபிள் கிளிக் குடுத்து இந்த பேராகிராஃப் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. கண்ட்ரோல் புடிச்சுக்கிறேன். இப்ப மவுஸ் கர்சர் நான் செலக்ட் பண்ணி கீழ லாஸ்ட்ல கொண்டு வரேன். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற விஷயத்த இங்க காப்பி ஆயிருக்கு. நோட் பண்ணீங்களா? ஸோ நான் முதல் சொன்னதும் காப்பி பேஸ்ட் தான் சொன்னேன். இப்பவும் அதே தான் சொல்றேன். பட் 2மே மெத்தட் வேற. நான் இப்போ பண்ண விஷயத்த அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஷிஃப்ட் யூஸ் பண்ணின்னு வரேன். ஓகே. ஷிஃப்ட் யூஸ் பண்ணி மவுஸ் கர்சர டிராக் பண்றேன். டிராக் பண்ணி இங்க லாஸ்ட்ல கொண்டு வந்து வைக்கிறேன். நோட் பண்ணி பாருங்க. அங்க இருக்கிற பேராகிராஃப் இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, கட் பண்ணி பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே. அகைன் நான் ரிப்பீட் பண்றேன் பாரு உங்களுக்காக. இப்போ கண்ட்ரோல் நான் புடிச்சுக்க செலக்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி பேராகிராஃப். கண்ட்ரோல் புடிச்சுட்டு நான் இப்போ இத டிராக் பண்ணி எங்க வைக்கிறேனோ, அந்த இடத்துல அது என்ன ஆகும்னா, நோட் பண்ணி பாருங்க பேஸ்ட் ஆயிருக்கு. இங்கேயும் அந்த பேராகிராஃப் இருக்கு. இங்கேயும் அந்த பேராகிராஃப் இருக்கு. ஸோ காப்பி பேஸ்ட் ஆயிருக்கு. ஓகே. இல்ல நான் ஷிஃப்ட் புடிச்சுக்கிறேன். அதே மாரி நான் இங்க டிராக் பண்ணி கொண்டு வர வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இருக்காது. இப்போ அது இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? கட் பண்ணி பேஸ்ட் ஆயிருக்கும்.
சரிங்களா? இந்த ஷார்ட்கட் கீ இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இதோட இந்த வீடியோல எண்டுக்கு வந்தாச்சு.